அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல. இன்றைய நாள் 12/8/2024 திங்கட்கிழமை. இன்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு பணி நிமித்தமாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் சென்றிருந்தார். அங்கே சண்முக பாண்டியன் என்று ஓய்வு பெற்ற டிஆர் அவர்கள் தன் மகனுக்கு துறை ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததை நேரடியாக வந்து மாவட்ட தலைவரிடம் எடுத்துச் சொன்னார். அது குறித்த தகவல்களை கேட்டறிந்து அவருக்கு உண்டான தீர்வு என்னது என்பதை சொல்லி அனுப்பினார். அது ஒரு சமாச்சாரம். அடுத்தாற்போன்று மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர் திரு அ. ராமானுஜம், திரு வி. ஜெயராமன், மதுரை மாநகர கிளையின் தலைவர் திரு பி. நடராஜன் ஆகியோர் இன்று திங்கட்கிழமை ஆயிற்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மக்கள் குறைதீர்க்கும் நாள் நடத்துவார்களே, அவர்களை சென்று நேரடியாக பார்த்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தின் அருகில் உள்ள கிரானைட் கற்களை அகற்றும் நிமித்தமாக அவர்களை நினைவூட்டலாமே. கடந்த 24/6/2024 அன்று மக்கள் குறைதீர்க்கும் நாள், அது ஒரு திங்கட்கிழமை, மக்கள் குறைதீர்க்கும் நாள் நடைபெற்ற பொழுது விண்ணப்பம் கொடுத்திருக்கிறோமே, அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நினைவூட்டுவோமே என்று சொல்லி மதியம் 1 மணி அளவிலே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை மூவரும் நேரில் சென்று சந்தித்து சங்க கட்டிடத்திற்கு அருகாமையில் உள்ள கிரானைட் கற்கள் விஷ ஜந்துக்கள் வரக்கூடிய, அதாவது சங்கத்திற்கு வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும் என்பதால் அதனை வெகு விரைவில் ஏடி மைன்ஸ் அவர்கள் மூலமாக அகற்றித் தருமாறு அன்பான வேண்டுகோள் அவர்களுக்கு விடுத்தோம். அவர்கள் விண்ணப்பத்தினை பரிவுடன் பரிசீலிப்பதாக வாங்கி கொண்டார்கள் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள் பல. வணக்கம். நன்றி.